நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவ போக மாட்டா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓஹோ, நீங்க வந்து சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? ஆடியன்ஸே இல்லையே, அப்புறம் யார்கிட்ட நடிக்கிற? ஆன்ட்டி வேணா கூட்டிட்டு வரட்டுமா? ஆன்ட்டி முன்னாடி தானே நீ ஓவரா நடிப்ப. எலியும் பூனையுமா இருந்தவங்க தேனும் தேனியுமா மாறிட்டீங்க. ஆளை மயக்கிறதுல நீ பெரிய கில்லாடி. ஆம்பளைங்கள தான் நீ ஈஸியா வளைச்சிருவியே. சோனா ப்ளீஸ், நான் இப்ப எதுவும் பேச விரும்பல. தயவு செஞ்சு என்னை விட்டுடு. உன்கிட்ட பேச எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல நீ பண்ண ஓவர் ஆக்டிங்க பார்த்ததும் பேசியே தீரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மனு செத்துட்டா நீயும் கூடவே உடன்கட்டை ஏறி தற்கொலையே பண்ணிப்ப அப்படின்னு நம்புற அளவுக்கு நீ ஆக்டிங் கொடுக்கறியேம்மா. மத்தவங்க எல்லாரும் நம்பிட்டாங்க. மனு செத்துட்டா உனக்கு ஜாலிதான். உன்னோட கள்ளக்காதலுக்கெல்லாம் தடை மனு மட்டும்தானே? சோனா வேண்டாம், பேச வேண்டாம் சொல்றேன்ல. ஆனா நான் பேசியே ஆகணுமே. அவன் சாகணும்லாம் நான் ஆசைப்படல. அவன் சாகணும்லாம் நான் ஆசைப்படல. அவன் செத்து போயிட்டாதான் என்னோட லட்சியமே நடக்காதே. அவன் உயிரோட இருக்கணும். அதனாலதான் ரிஸ்க் எடுத்து காப்பாத்தின. அவன் செத்தா போதும்னு நினைச்சிருந்தா ரோட்ல விழுந்தவனை அப்படியே விட்டுருப்ப. அவன் வாழணும், நரக வாழ்க்கை வாழணும். ஆனா நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரப்போற அவன் சிக்காதான் வருவான். இருக்கிற கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் கெடுக்கணும். அப்படி போனா எப்படிமா? உனக்கு இப்ப என்ன வேணும்? தேவையானதெல்லாம் நீ தருவியா? உனக்கு தேவை மனுஷரு பழி வாங்குறது தானே, வாங்கு. அடடா, அப்ப நீ எனக்கு சப்போர்ட்டா? அவன் மட்டும் இல்லடி என்னோட டார்கெட். மல்லிகா பிரதாப்பும் தான். கொஞ்ச நாளா ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே தெரியுற? குறைக்கிற நாயி கடிக்காது. நீ குறைச்சுக்கிட்டே தான் இருக்க போற. ஆஹா, அது சரி. நீ ஏன் தலையிலே ஏறியா? சோனாவை பத்தி உனக்கு தெரியாதுரி. நான் இந்த வீட்டுக்கு வந்த அன்னையில இருந்து உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ யாரையும் கடிச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்ன பிலிம் காட்டுறியா? ஊருக்கே படம் காட்டுற எனக்கே பிலிம் காட்டுறியா? விபச்சார கேஸ்ல மாட்டியும் உன் ஆணவம் இன்னும் போகல. வாய மூடி. என்னடி சொன்ன நீ? தைரியம் இருந்தா இன்னொரு தடவை சொல்லு. நீ விபச்சார கேஸ்ல மாட்டினவ தானடி? சொல்லடி, சொல்லு. என்ன பிரயோஜனம்? இனி எப்படி சொல்ல மாட்டேன்.
அஞ்சனா, அஞ்சனா, தூங்கிட்டியாமா? முழிச்சிட்டு தான் இருக்கியா? தூக்கம் வரலம்மா. மனசு ரொம்ப கவலையா இருக்கு. எதுக்குமா தேவையில்லாம யோசிக்கிற? என்ன நடந்தாலும் சரி, அதை நாம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். தெரியல, என் மனசு இப்போ என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. வா. இன்னைக்கு நீ இங்கேயே படுத்துக்க. வேண்டாம்மா, நான் என்னோட ரூம்லயே படுத்துக்கிறேன். வேண்டாம், இன்னைக்கு நீ இங்கேயே தூங்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு உன் மனசுல இருந்து எடுத்துரு. நடந்த எதுக்குமே நீ காரணம் இல்ல. உன்னோட கவலையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாமே அவனா தேடிக்கிட்டது தானம்மா. அவன் அளவுக்கு அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு காரணமே நான் தானே. ஹே, அதெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் நினைக்காத. என் மேல இருக்கிற பகை. அஞ்சனா, தேசத்தந்தை மகாத்மா காந்திக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க. ஆனா அதுக்காக அவரோட லட்சியத்துல இருந்து அவர் பின்வாங்கவே இல்ல. நீ உன்னோட மனசுல உன் மேல தப்பு இல்லைன்னு உறுதியா நம்பணும். உன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் உனக்கு கொடுத்த டார்ச்சரை வேற எந்த பொண்ணும் தாங்கிக்க மாட்டா. அவனுக்கு அவ சாபம் விட்டுருப்பா. இல்லம்மா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் என் மனசுல எப்பவும் வராது. எனக்கு அது தெரியும். அப்படி சாபம் விட்டிருந்தா நீ முதல்ல சபிக்க வேண்டியது என்னதான். நீ என்ன அம்மான்னு கூப்பிடும்போது எனக்கு உன்னை மருமகளா நினைக்க தோணல. நான் பெத்த மகளா தான் நினைக்க தோணுது. என்னைக்கும் உன்னோட அம்மாவா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடு அஞ்சனா, எல்லாம் சரியாயிடும். தூங்கு. இல்லம்மா, நான் கீழே படுத்துக்கிறேன். ஏம்மா, என் கூட தூங்குறது கஷ்டமா இருக்கா? அப்படி இல்ல. அப்ப தூங்கு. நல்லா ரெஸ்ட் எடு. காலையில எந்திரிச்சு போயிட்டாளா?
தூங்குனாலா இல்லையான்னு கூட தெரியல. அஞ்சனா, இவ்ளோ சீக்கிரம் ஏமா எந்திரிச்சிட்ட? அஞ்சனா, இவ எங்க போயிட்டா? பிரதீபாவை பார்க்க போயிருப்பாளோ? அஞ்சனா, அஞ்சனாவை காணுமே. காலையில தினமும் வந்து உங்களை பாப்பா இல்ல? பாவம், நேத்தே ரொம்ப கவலையா தான் இருந்தா. கோர்ட்டு தீர்ப்பு வரைக்கும் வெயிட் பண்ணாம போயிடுவேன்னு சொன்னா. ஆனா உங்களை விட்டுட்டு போக முடியுமான்னு தெரியல. ஒரு விதத்துல அவ போறதுதான் நல்லது. அவ அழுறதை என்னால பார்க்க முடியல. சுஜா, அஞ்சனா இங்க வந்தாளா? இல்ல மேடம், வழக்கமா அவ காலையில இங்க வருவா. அஞ்சனா தான் பிரதீபா அம்மாவுக்கு பால் கொடுப்பா. நீ அவளை பார்க்கவே இல்லையா? இல்ல. ஏன் மேடம்? இல்ல, நேத்து ராத்திரி என் ரூம்ல தான் அவ தூங்குனா. காலையில எந்திரிச்சு பார்த்தா அவளை காணும். ஹால்ல கூட அவ இல்ல. அப்போ பூஜை ரூம்ல இருப்பா. கவலையா இருந்தா அவ பூஜை ரூம்ல தான் ரொம்ப நேரம் இருப்பா. பாக்குறேன். அஞ்சனா எங்க போயிட போறா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. விளக்கெல்லாம் கூட ஏத்தி வச்சிருக்கா போல இருக்கு. அப்ப அவ இங்க வந்திருக்கா. அவ எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது. அவ கூட நீதான் துணையா இருக்கணும். என்ன விட்டுட்டு அவ எங்கேயும் போயிடக்கூடாது. இன்னைக்கு மெனக்கெட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். யாரும் சாப்பிட போறதில்ல. சாரதா, சாரதா, அஞ்சனா காலையில கிச்சனுக்கு வந்தாளா? இல்ல மேடம், இன்னைக்கு நான் பார்க்கவே இல்லை. காலையில பால் காய்ச்சி வச்சதும் பிரதீபா மேடத்துக்கு எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. இன்னைக்கு வரல. பாவம், நேத்து எதுவும் சாப்பிடல, டயர்டா தூங்குவாங்க. காலையில அவ எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு திரும்பவும் வருவா? அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வருவாங்க. என்னாச்சு மேடம்? ஒண்ணும் இல்ல, நீ உன்னோட வேலையை பாரு. நான் பயந்தே போயிட்டேம்மா. ஏம்மா, நான் போயிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல, இப்ப எங்கேயும் போக வேண்டான்னு முத்தாரம்மன் சொல்ற மாதிரி தோணுச்சு. அதனால நான் எங்கேயும் போகல. மனுஷர இந்த நிலைமையில விட்டுட்டு வாழ்க்கையை விட்டு எதுக்காக ஓட போறேன்னு எனக்குள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதுதாம்மா சரி.
ஏன் என்கிட்ட சொல்லாம வெளியில போன? குளிச்சுட்டு நான் வந்து உங்களை பார்த்தேன். ம். நீங்க அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. பிரசாதம். இல்ல வேண்டாம், நான் இன்னும் குளிக்கலம்மா. வா வாமா. அம்மா என் மேல கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா தினமும் காலையில நான் தானே பால் கொண்டு வருவேன். ராத்திரி மல்லிகாமோட ரூம்ல படுத்தப்போ யாரும் என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எல்லாம் அந்த முத்தாரம்மன் தான். காலையிலே என்ன பார்க்கவா, சில விஷயங்களை சொல்றேன்னு சொன்னான். அப்ப புரோட்டோகால் படி முதல்ல பார்க்க வேண்டியது சாமியை தானே. பிரசிடென்டே இருந்தாலும் அதுக்கப்புறம் தானே. அதனாலதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். என்ன வர சொன்னதே அம்மன் தானே. போன உடனே விஷயத்த சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கல. அங்க எல்லாருடைய குறைகளையும் கேட்டுட்டு என்ன ஒரு பார்வை பார்த்தா. உன் மனசுல தேவையில்லாத ஒரு எண்ணம் இருக்கே, அது உனக்கு தேவையே இல்லைன்னு சொன்னான். அம்மன் சொன்னா கேட்காம இருக்க முடியுமா? போற எண்ணத்தை நான் அப்படியே விட்டுட்டேன். அப்படி பண்ணதும் அம்மனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. பாயசமும் பிரசாதமும் எனக்கு கொடுத்து விட்டா. ரொம்ப கவலையா இருக்க. அப்பதான் இப்படி நிறைய பேசுவ. எனக்கு உன்னை பத்தி தெரியும். கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆறுதலா இருக்கு. என்னன்னு தெரியலமா, எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. காலம் முழுக்க நான் அழுதுகிட்டே தான் இருக்கணுமா? நீ வருத்தப்படாதம்மா. முயற்சி பண்றேம்மா. ஆமா, வழக்கமான முத்தம் எங்க? சாரதா, பயங்கரமா பசிக்குது, எடுத்துவே. உங்களுக்கு சாப்பாடு தரக்கூடாதுன்ற ஆர்டர் இன்னும் அப்படியே தான் இருக்கு. நேத்து நான் சாப்பிட்டுதான் ஆண்டி பார்த்தாங்களே. மனு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால பழைய ஆர்டர்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் போடு. என்ன சாரதா இது, வெறும் 2 இப்படி அள்ளி வெய்ய. என்ன பசி. சோனா, இன்னும் நிறைய பேர் சாப்பிட வேண்டியது இருக்கு. நீ இப்ப என்ன சோனா சோனான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டல? மேடம்னு கூப்பிடக்கூடாதுன்னு மல்லிகா மேடம் சொல்லியிருக்காங்க. ஓ, அது உனக்கு இன்னும் வசதியாயிடுச்சு. சோத்தியே பார்த்தது இல்லையோ? ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அங்க எப்ப சாப்பிட முடியும்னு எனக்கு தெரியல. மனு சார் பொழைச்சிடுவாரா? வாய்ப்பு ரொம்பவே கம்மி. செத்து போகதான் வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு அதுல வருத்தமே இல்லையா? எதுக்கு? பிறந்தா சாகத்தானம் வேணும். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணா பழிக்கலாம். அதுவும் எவ்வளோ நாளெல்லாம் சொல்ல முடியாது. தீந்துருச்சா? யானை பசிக்கு தீனி போட முடியுமா? சரி சரி, சீக்கிரம் கிளம்பணும். ஆன்டிய சென்டிமெண்டா பேசி கவுக்கணும். முடிஞ்சா கண்ணீர் விட்டு நடிக்கணும். நீ போய் தண்ணி எடுத்துருவா.
அஞ்சனா, இது வரேம்மா. ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். காலையில ரூமுக்கு மாத்திரதா சொல்லிருக்காங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நானும் டெஸ்ட் கொடுத்திருக்கேன். ஆனா ரிசல்ட் இன்னும் வரல. பாஸ்கரும் சந்திராண்ணாவும் கூட கொடுத்திருக்காங்க. நானும் இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு கொடுக்க போறேன். எதுக்கு மாஞ்சனா? எனக்கு மேட்ச் ஆகும். ஆனாலும் எதுக்கும் தயாரா இருக்கணும். கோவில்ல கிடைச்ச பிரசாதத்தையும் சந்தனத்தையும் எடுத்துட்டு வரேன். என்கிட்ட கொடுமா. மனுவுக்கு நான் அதை வச்சு விடுறேன். ராஜீவ் அண்ணாக்கு கால் பண்ணி ஆபீஸ் விஷயங்கள் வேற சொல்லணும். ஹலோ. ராஜீவ் அண்ணா, நானும் அஞ்சனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறோம். இப்ப மனுவுக்கு எப்படி இருக்குமா? அங்க பாஸ்கரும் சாஜியும் இருக்காங்க. இன்னைக்கு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்றதா சொல்லிருக்காங்க. நேத்து ராத்திரி அவனுக்கு நிறைய பிளட் ஏத்திருக்காங்க. அது போகவும் இன்னும் பிளட் ஸ்டாக் இருக்கு. நானும் அஞ்சனாவும் ஆபீஸ்க்கு வர முடியாது. ஆபீஸ் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேமா? நம்ம கம்பெனியோட புது ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு கன்சல்டன்ட் யூகேல இருந்து வராரு. முதல் டிஸ்கஷனை நீங்க ஹேண்டில் பண்ணிடுங்க. ஓகே. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு அப்புறமா கால் பண்றேன். சரிம்மா. போலாமா? ஆண்டி, நானும் வரேன். உன்னை இன்னைக்கு காலையில இருந்தே நான் பார்க்கலையே. நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. அதான் கிச்சனுக்கு போய் ஒரு டீ குடிச்சேன். ஏன் வெறும் டீயோட நிறுத்திட்ட? மனு இப்படி படுத்திருக்கும் போது என்னால சாப்பிட முடியுமா ஆண்டி? நீ சொன்னது சரிதான். நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல, எனக்கு வேண்டாம். சரி வா போலாம். ராத்திரி முழுக்க தூங்கலையா? அது பரவாயில்ல. மாமா எங்க? உள்ள இருக்காரு. பாஸ்கரனை நான் பாத்துக்கிறேன். எங்க போயிட்டு வர சாஜி? ஐசியூல சோப் டவல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான் வாங்கிட்டு வந்தேன். நேத்து உள்ள போய் அவனை பாத்தீங்களா? பார்த்தோம். பார்த்தா இப்ப நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. வாமா. நீ பெரிய உதவி பண்ணிருக்க சாஜி. ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு தேவை வரும்போது இப்படி பண்ண வேண்டாமா மேடம்? நான் தேங்க்ஸ் எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா அஞ்சனா வருத்தப்படுவா. உண்மையிலேயே அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணி தான் எனக்கு பழக்கம். இப்போ இதெல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. நேத்து ராத்திரி 2 பேரும் ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா? தங்கறதுக்கு தான் தனியா ரூமும் இருக்கே. பாஸ்கர் அண்ணன் கிட்ட சொன்னேன், கேட்கலையே. சரி நீங்க போங்க, நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். வா. மே கம் இன்? எஸ், கம் இன். உட்காருங்க. நான் மிஸ்டர் மனோட ஃபைல்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையிலே போய் பார்த்தேன். இப்ப அவன் எப்படி இருக்கான்? ஆனா ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ரொம்ப டயர்டா இருக்கும். இப்போ அவரை ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம்.
பிளட் கிடைச்சதுனால பிளட் ப்ராப்ளம் இல்லை. பிளட் கவுண்ட் நார்மல் லெவலில் நெருங்குது. அதுக்காக அப்படியே கண்டினியூ ஆகும் சொல்ல முடியாது. கவுண்ட் குறையலாம். அப்புறம் திரும்பவும் இதே மாதிரி நிலைமை அவருக்கு வரலாம். ஐ மீன் பிளட் வாமிட்டிங். மெடிசன் இப்போ அவர் மெடிசன் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாலும் அவருக்கு 1 மாதம் ரெஸ்ட் தேவை. இங்கேருந்து வீட்டுக்கு போனாலும் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. அப்படி ஆனால் அப்புறம் ரிஸ்க் ஆயிரும். மருந்தை கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ண ஆரம்பித்து நோய் குறையிறதுக்கான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படாது. அதுக்கு மேலே அப் டு காட். இருந்தாலும் லிவர் டொனேட் பண்றேன்னு சொல்றவங்க செக்அப் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் பேரு டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நானும் நேத்து கொடுத்துட்டேன். ஓகே, மனுவை ரூமுக்கு இப்போ ஷிஃப்ட் பண்ணிடலாம். ரூமில் யாருமே இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. தேவைக்கு மட்டுமே ஒருத்தர். அவங்களும் நர்ஸோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். சரிங்க டாக்டர். அஞ்சனா, இன்னைக்கு காலையிலே வந்துட்டியா? இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. மனசார் கிட்டத்தட்ட நார்மல் ஆயிட்டாரு. நாங்கள் போய் பார்த்தோம். இதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துடுவாராம். அண்ணன் சொன்னாரு. நேத்து நீங்க என்ன சாப்பிட்டீங்க மாமா? கஞ்சி குடிச்சோம்மா. வேணா ஷாஜி கிட்ட கேட்டுப்பாரு. குடிச்சாரு. உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்ன பிறகுதான் குடிச்சாரு. அஞ்சனா, நானும் ஷாஜியும் லிவர் டெஸ்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக இருந்தால் கொடுத்துருவோம். அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. லிவரை வெட்டி எடுத்தா கூட சீக்கிரம் வளர்ந்துடும். நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல. எங்க போகணும்? நீ ஏன் கூட வாமா. மாமா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. பாஸ்கர் அண்ணா இதை ஐசியூல கொடுத்துருங்க. சரி வாமா. நீயும் லிவரை கொடுக்க ரெடியா இருக்கியாம்மா? என்ன கேள்வி இது? மேட்ச் மட்டும் ஆயிடுச்சுன்னா ஏன் லிவரையும் கொடுப்பேன். அவனுக்கும் அதுதான் பிடிக்கும். அஞ்சனா வந்ததும் நான் டெஸ்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அவனுக்காக ஒவ்வொரு கோவிலா ஏறி இறங்கின தெரியுமா? காலையில 4 மணிக்கே பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்ல விஷயமா. இன்னொன்னு தெரியுமா? என்ன? மனு இங்க அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிடல. ஏதாவது சாப்பிடுங்கம்மா. கேண்டீன்ல எல்லாமே இருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும். பாஸ்கர், ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. சரி. ஹலோ, இங்க கேண்டீன் எங்க இருக்கு? இது நேரா போன லெஃப்ட் சைடு. சரி. சிஸ்டர், நான் பேஷண்டோட அம்மா. யாரையும் உள்ள அலோவ் பண்ணக்கூடாதே மேம். ஒரு 5 நிமிஷம். சரி, பாருங்க. உன்னால பேச முடியுதாப்பா? டிரைவ் பண்ணும்போது மூக்குல இருந்து ரத்தம் வந்ததா? அப்புறம்
பிளட் வாமிட் எடுத்திருக்க. ஞாபகம் இருக்கு. சோனா தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. நான் விழுந்தது ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எதுவும் ஞாபகம் இல்லை. இப்ப நீ ஆபத்து கட்டத்தை தாண்டிட்ட. அதுவே பெரிய விஷயம். உனக்காக நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. நீ நினைவே இல்லாம இருந்த. பிளட் பேங்க் எல்லாம் ஸ்ட்ரைக்ல இருக்கு. அஞ்சனா தான் உனக்கு முதல்ல வந்து பிளட் கொடுத்தா. அதுக்கப்புறமா சாஜி வந்தான். நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ கூட்டிட்டு வந்தான். பாஸ்கரும் சாஜியும் தான் நைட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. இது எல்லாமே அஞ்சனாவுக்காக தான். நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு செஞ்சாங்க. உன்னோட உயிரை காப்பாத்தியாகணும். அது மட்டும்தான் எல்லாரோட வேண்டுதலா இருக்கு. யாரு செஞ்ச புண்ணியம்னு தெரியல. எப்படியோ நீ கண்ணை முழிச்சிட்டமனு. மறு ஜென்மமா இது. நீ இப்படி படுத்திருக்கிறதுனாலையும் பேசுறதுனாலையும் மட்டும் முழு ஆபத்தும் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. மெடிசன்ஸ உன்னோட பாடி ஏத்துக்கலன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அது மட்டும்தான் ஒரே வழி. டாக்டர் சொன்னாருமா. சோனா எங்க? அவ லிவர் டெஸ்டுக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அவளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். உனக்கு இப்படி ஆனதுல இருந்து அஞ்சனா எதுவுமே சாப்பிடல. பாவம், அவ தூங்க கூட இல்ல. காலையில அவ வீட்லயும் இல்ல. தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ கோயிலுக்கு போன விஷயம் தெரிஞ்சது. உனக்காக தான் அவ வேண்டிக்க போயிருக்கா. நீ எப்படியாவது பொழைச்சிடணும்னு நினைக்கிறா. என்னம்மா அது? பிரசாதம், கோயிலோட பிரசாதம். நீங்க போயிருந்தீங்களா? ஆமா. உனக்கு எல்லாம் சரியாயிடும் மனு. இந்த ரூமுக்குள்ள வேற யாருமே வரக்கூடாதான். ஒருத்தர் மட்டும்தான் உள்ள வரணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மனைவிங்கிற முறையில அஞ்சனா தான் உன்னை பாத்துக்கிறது சரியா இருக்கும். அவ நேரத்துக்கு எல்லாத்தையும் செய்வா. அஞ்சனாவை வர சொல்லட்டுமா? உனக்கு ஓகேவா? வேண்டாம். வேற யாருப்பா இருக்கணும்? சரி, நான் இருக்கேன். உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குமா? சோனா தானே இங்க என்ன கூட்டிட்டு வந்தா. அவ என்ன பார்த்துப்பா, விடுங்க. நான் கூடவே இருந்து நீ திரும்பவும் குணமாகாம பாத்துக்கிற. மனு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அஞ்சனா உன்னை பாத்துக்கிட்டானா? அம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் தூங்குறேன்.
ஏய், சோனா நீ இப்படி படுத்திருக்கிறத என்னால பார்க்க முடியல. அதான் பொழைச்சிக்கிட்டேன்ல. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதை இருக்கு. நீ மயங்கி விழுந்தப்போ உன்னை காப்பாத்த யாருமே வரல. நான் தண்ணியால உன்னை தூக்கி வண்டியில போட்டேன். இங்க அட்மிட் பண்ணணும்னா 3 லட்சம் ரூபாய் கட்ட சொன்னாங்க. ஆன்ட்டிக்கு கால் பண்ண, பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவன் செத்தா சாகட்டும், நானாவது நிம்மதியா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உடனே வந்து எமர்ஜென்சியா பிளட் வேணும்ட்டாங்க. தனியா நான் என்ன பண்ணுவேன்? 3 யூனிட் பிளட் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 40 பேரை நானே ரெடி பண்ணேன். அதில் ஷாஜி ஏற்பாடு பண்ணதால சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் மேட்டர் தான் இருக்கு. திரும்பவும் உன் தலையில அஞ்சனாவை தூக்கி வைக்க ஆன்ட்டி பிளான் பண்றாங்க. எல்லாத்தையும் செஞ்சது அவதான உன்னை நம்ப வைக்க பாக்குறாங்க. இப்ப இன்னொரு புது பிளான் வரும் பாரு. ரூமுக்குள்ள ஒருத்தர் தான் இருக்கணும். அதுலயும் அஞ்சனாவை தங்க வச்சு உன்னையும் அவளையும் பழையபடி சேர்க்கணும்னு பிளான் பண்றாங்க. அம்மா அப்படிதான் சொன்னாங்க. பாத்தியா, அப்போ நான் சொன்னதும் சரிதானே? நீ இருந்தா போதும்னு நானே சொல்லிட்டேன். அது என்னோட உரிமைடா. சொன்னா எனக்கு டயர்டா இருக்கு. தூங்கிக்கோ. May I come in? Yes, come in. வாங்க. மனுவை பாத்தீங்களா? பார்த்தேன். தேங்க்யூ டாக்டர். இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. பிளட் கொடுத்துருக்கோம், ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கிறதால அப்படி காட்டுது. லிவரை பத்தி சொன்னதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் செக்அப் பண்ணாதான் லிவர்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு தெரியும். புரியுது டாக்டர். வீட்டில் வச்சே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாமா? பண்ணலாம். நீங்க உட்காருங்க மேடம். ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பேஷண்ட்டை பார்த்துக்க போறது யாரு? வேற எந்த எண்ணமும் இல்லாம 24 மணி நேரமும் அர்ப்பணிப்போட இருக்கிறவங்களா இருக்கணும். மனுவோட ஒய்ஃப் அஞ்சனா நல்லா பாத்துக்குவா. உங்களுக்கு ஓகேனா ஓகே தான். ஆனா அதுல சில பிரச்சனை எல்லாம் இருக்கு. அது பர்சனல். அத கேட்க உங்களுக்கு டைம் இருக்குமா? சொல்லுங்க. இதுவும் பேஷண்டோட ட்ரீட்மெண்ட்டோட சம்பந்தப்பட்ட விஷயம் தானே? நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எஸ், அப்கோர்ஸ் ஐ வில் டூ. சொல்றேன். சொல்லுங்க. மனுவோட ஒய்ஃபோட பேரு அஞ்சனா. அவங்க 2 பேரும் இப்ப பிரிஞ்சிருக்காங்க. மனு லவ் பண்ணி தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவளை சந்தேகப்பட்டு அவன் பிரிஞ்சிருக்கான். அவளை பத்தி தப்பா சொல்றதே அவன் இங்க அட்மிட் பண்ண சோனாதான். அவளும் இங்கதான் இருக்கா. யார் இந்த சோனா?
அவ எங்களோட ரிலேஷன் தான். அஞ்சனா ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அவளுக்கு யாருமே இல்ல. நான் தான் இப்ப அவளை பாத்துக்கிறேன். நான் அத ஒரு சேவையா பண்ணல. அவதான் எனக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கா. யாருக்காகவும் அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளை நான் வெளியில அனுப்பிட்டா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய வெளியில அனுப்புனதுக்கு சமம் டாக்டர். இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணுங்க கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எஸ், ஷீ இஸ் இன்டெலெக்சுவல் அண்ட் லவபிள். குட். நான் என்ன பண்ணணும்னு சொல்லலையே. அவங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும். அதுதான் இப்ப என்னோட ஒரே ஆசை. உங்க மனசுல ஏதாவது பிளான் இருக்கா? மனு கூடவே 24 மணி நேரத்துக்கும் இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அது அஞ்சனாவா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினை போயிடும். அஞ்சனாவும் மனுவை நல்லா கவனிச்சுக்குவா. மனு மனசுல இருந்து போன அன்பு திரும்பவும் வரும். அஞ்சனாவே இருக்கட்டும். ஆனா டாக்டர், நான் சொன்னா மனு ஒத்துக்க மாட்டான். வைஃப் தான் கூட இருக்கணும்னு நீங்களே சொன்னீங்கன்னா, அதுவும் ஸ்ட்ரிக்டா நீங்க சொல்லிட்டீங்கன்னா. ஏப்பாரான்னு எனக்கு தெரியலையே. டாக்டர், நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சரி, நான் இதுக்கு ஒரு பிளான் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். போகலையா? உன்னை விட்டு நான் அப்படி போயிடுவேனா? உன்னை விட்டு என்னால போகவே முடியல. அம்மா எங்க? அம்மாவுக்கு உன்னை பத்தி என்ன கவலை? கார்ப்பரேட் ஆபீஸ்க்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னைக்கும் நான் மட்டும்தான். மகனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சுன்னு சொல்லியும் கண்டுக்காத ஒரு அம்மா. கடைசியில அஞ்சனா கிட்ட நான் கெஞ்சி கேட்டேன். மருமக சொன்னதுக்கு அப்புறம் தான் பறந்து வந்தாங்க. உடம்பு சரியானதும் விசாரிச்சு பாரு. பணம் கட்டாததுனால உன்னை ட்ரீட் பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.